வீரா இந்த மாம்பாக்கம் ஊராட்சியோட தலைவர். அது மட்டும் இல்லை, தாவேக்கா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர். இவர் மேலே ஒரு பெரிய அலிகேஷனுங்க. என்ன தரமா அலிகேஷனு? என்ன லஞ்சம் வாங்குறாப்புல? தாவேக்கா ஆட்சியில் லஞ்சமே இருக்காது, நீங்கள் வாங்கியிருக்காப்புலையே. அதுவும் பணக்கட்டை வாங்குற அந்த வீடியோ வேறு வெளியாக இருக்குது. இதுதான் அவங்க ஆட்சியோட லட்சணமா? அதை பாருங்க, ஜிபேயில் அவர் எவ்வளோ வாங்கினாருன்ற முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக பதிவாயிருக்கு. இதுதான் தாவேக்காவா? நீங்கள் தான் ஊழலை ஒழிக்க போகிறீங்களா? உங்கள் கட்சிக்குள்ளேயே ஊழலை ஒழிக்க முடியல, அது இதுன்னு பல குற்றச்சாட்டுகள். ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட இருந்து 1,30,000 ரூபாவை இவர் லஞ்சமாக வாங்கினாருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வித் எவிடன்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆதாரம் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, ஜிபே ஸ்க்ரீன்ஷாட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நியூஸ் மீடியாவில் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்கும் என்ன தெரியுமா, மக்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. இல்லையே, தாவேக்கா ஊழலை ஒழிக்கிறேன்னு தானே சொன்னாங்க, அவங்க அதை நோக்கி தானே போயிட்டுருக்காங்க, நம்ம நம்பிட்டு இருக்கோம், இது என்ன சொந்த கட்சிகள் இது போல் நடக்குது, ஐயோ அப்படின்னு எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட்டான கான்டென்ட் ஒன்று கையில் கிடச்சிருச்சா, எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? குறிப்பாக அண்ணன் டிடிவி அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடமாட்டேன், தொட்டா உன்னையே விடமாட்டேன் அப்படின்லாம் ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் நீங்கள் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி சிஎம் அவர்கள் பேசினார்ல. இப்போ என்னங்க சொல்ல போகிறாரு? தாவேக்கா ஊழல்வாதிகளை சிஎம் என்ன பண்ண போகிறாரு, இவங்களை எப்படிங்க அவர் ஒழிக்க போகிறாரு? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல சொந்த கட்சி சார்ந்து பாருங்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாடை பார்க்கலான்ற மாதிரி டிடிவியான ஒரு பக்கம், நிறைய எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் இன்னொரு பக்கம்னு எல்லாருமே இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு பேச ஆரம்பிச்சாச்சு. என்ன சொல்லியிருக்காப்புல, ஏங்க அது கைமாத்து பணங்க அப்படின்னாரு. இந்த ரியாக்ஷனை அவர் கொடுத்துருக்காப்புல, இந்த எக்ஸ்பிளனேஷனை. என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைங்க, நான் லஞ்சம் வாங்குற அளவுக்குலாம், பிறகு எதுக்காக நான் லஞ்சம் வாங்கணும், அண்டு லஞ்சம் வாங்குற நான் எதுக்காக ஜிபேயில் வாங்கணும்னு சொல்லி கேட்குறாரு. நாளை பேர் மாட்டிப்பேன்னு தெரியாதா, அப்படி நான் அதில் வாங்க முடியும். சிஎம் பேரை கெடுக்கிறதுக்காக தான் என்னை வச்சு இப்படிலாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு இவர் ஒரு பக்கம் தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல. ஆனால் நான் இங்கே கேட்குற விஷயம், விளக்கம் யார் வேணாலும் கொடுக்கலாம், இது போல் குற்றச்சாட்டு வந்தாலே கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்களே தாவேக்கால. அந்த கட்சியை சேர்ந்த பல பேர் இது மாதிரி தூக்கப்பட்டிருக்காங்களா குற்றச்சாட்டு வந்தப்பயே?